ஏப்ரல் 21க்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. ஏன் இந்த ஏப்ரல் 21க்கு இந்த 5 நாள் இருக்கு அப்படின்ற பரபரப்பு கொஞ்சம் இன்றைய நாள்ல அதிகரித்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட குழுவை வெளிக்கொண்டு வர போறோம் ஏப்ரல் 21க்கு முதல்லன்னு சொல்லி. அதுக்கு பிறகு வந்த விஷயங்கள், அதுக்கு பிறகு இந்த செய்தித்தளங்களாக இருக்கட்டும், செய்திகளாக இருக்கட்டும், அதிகமா ஆர்வமா மக்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களாக மாறியிருக்கு. அதுவும் இந்த ஈஸ்டர் தொடர்பான செய்தி என்றாலே மிகப்பெரிய அளவுல பார்க்கக்கூடிய அளவுல இருக்கு. இன்னும் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கு. எந்த அடிப்படையில அரசாங்கம் அதை வெளியிட போறாங்க, எந்த குழுவாக இது இருக்கும் அப்படின்ற பல எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு. இப்பெல்லாம் நியூஸ் அலர்ட் வந்தா ஒரு நேரத்துல இப்பெல்லாம் நாங்க நியூஸ் அலர்ட்டை பெருசா கணக்கெடுக்கிறதே இல்ல. ஆனா இந்த நாட்கள்ல நியூஸ் அலர்ட் வந்த உடனே பார்க்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில இந்த செய்தியில அவ்வளவு ஆர்வம் வந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, நேற்றைய நாள்ல இருந்து அதிகமா பேசப்படுகிற ஒரு விஷயம் தான் உதயன் கம்மன்பில பிள்ளையான் அவர்களை சந்தித்தது. என்னதான் பேசினாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, என்ன பேசப்பட்டது, இந்த விஷயங்கள் எல்லாமே செய்தித்தளங்கள்ல வந்தாலும், நேற்றைய நாள்ல செய்தித்தளங்கள்ல வந்தாலும், இன்றைய நாள்ல உதயன் கம்மன்பில் அவர்கள் நேரடியா என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கு, என்ன விஷயங்கள் அப்படின்றத வெளிப்படுத்தி இருக்கிறாரு. தன் ஒரு ஊடக சந்திப்பு மூலமா இதை செய்திருக்காரு. எனவே இதுல அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு, பிள்ளையானோட என்ன பேசினாரு, இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்றத சுருக்கமா இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். පිල්ලයන් පාස්කු ප්‍රහාරය පිළිබඳ තොරතුරු රාශියක් හෙළි කළ බවට මහජන ආරක්ෂක අමාත්‍යතුමා අප්‍රේල් 10 වෙනිදා පාර්ලිමේන්තුවේ ප්‍රකාශ කළා. மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஏப்ரல் 10ஆம் தேதி பாராளுமன்றத்துல சொன்னாரு, பிள்ளையானிடமிருந்து ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சில தகவல்களை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி. එනයි ජනාධිපතිතුමා කියන්නේ මඩකලපුවේ කෙනෙක් ළඟදී අපේ පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධයෙන් අත්අඩංගුවට ගත්තා කියලා අප්‍රේල් 12 වෙනිදා ජනාධිපතිතුමා මඩකලපුවේදී ප්‍රකාශයට පත් කරනවා. ஏப்ரல் 12ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மட்டக்களப்புல வைத்து ஒரு கூட்டத்தில் வைத்து சொல்லியிருந்த ஒரு விஷயம், மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவரை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக நாங்க விசாரணைக்காக கைது செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. මම පිල්ලයා නමු වෙන්නේ අප්‍රේල් මාසේ 13 වෙනිදා. நான் பிள்ளையானை சந்திச்சது ஏப்ரல் 13. ඔහුගේ මම මේ පිළිබඳ ප්‍රශ්න කළා. அந்த நேரத்துல நான் பிள்ளையானிடம் கேட்டேன், පාස්කු ප්‍රහාරය පිළිබඳ ඔහු කිසිම වචනයක් කතා කරලා නැහැ කියන එක අප්‍රේල් 13 වෙනිදා වූ හමුණු පුද්ගලයෙක් විදිහට මම ඊටාම වක්කීමෙන් ප්‍රකාශ කරනවා. ஆனா பிள்ளையான் சொல்லியிருந்தாரு, எந்த விதமான ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான தகவல்களை தான் சொல்லவும் இல்லை, அவங்க கேட்கவும் இல்லைன்ற மாதிரியான விஷயங்களை அவர் சொன்னதா சொல்லியிருந்தாரு. இதை நம்பிக்கையா நான் உங்களுக்கு வெளிக்கொண்டு வாரன் அப்படின்றதையும் உதயன் கம்மன்பில சொல்லியிருக்காரு. ඒ විතරක් නෙවෙයි. පාස්කු ප්‍රහාරය ගැන මෙලෝ හසරක් දෙයක් කතා කරන්න. පාස්කු ප්‍රහාරය පිළිබඳ කතා කරන්න පිල්ලයන් පාස්කු ප්‍රහාරය පිළිබඳ මෙලෝ හසරක දෙයක් දැනගන්න විදියකුත් නැහැ. ඇයි? 2015 සිට 2020 දක්වා අත්අඩංගුවේ සිටි අයෙක් 2019 වුණු පාස්කු ප්‍රහාරයේ මහමුල කරු කියලා කවුරු හරි කියනවා නම් ඔහුගේ මොළේ මුලින් පරීක්ෂා කරන්න සිද්ධ වෙනවා. அது மட்டும் இல்ல, பிள்ளையான் அவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட சம்பந்தப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, அவர் 2015ஆம் ஆண்டுல இருந்து 2020ஆம் ஆண்டு வரைக்கும் ஜெயில இருந்தாரு. அந்த நேரத்துக்குள்ளதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் நேரடியாக அந்த தாக்குதலோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. අඩුම ගානේ අර සහරාන් එක්ක ඡායාරූප ගත්ත දේශපාලකෙක්ව මහමුල කරු කියලා අත්අඩංගුවට ගත්තා නම් ඒක මොකක් හරි තාර්කික පදනමක් තියෙනවා. குறைந்தது சஹரானோடு புகைப்படம் எடுத்துக்கொண்ட அரசியல்வாதியை கைது செய்து அவரை விசாரணை செஞ்சிருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. පාස්කු ප්‍රහාරයට වසර 4කට කලින් පොලිස් භාරයේ CID භාරයේ සිටි අයෙක් පාස්කු ප්‍රහාරයේ මහමුල කරු කියනවා නම් ඊට වඩා විහිළුවක් තවත් මේ ආණ්ඩුවට කරන්න බෑ. குண்டு தாக்குதல் நடக்கிறதுக்கு 4 வருடங்களுக்கு முதல்லயே சிஐடியினுடைய கட்டுப்பாட்டிலையும் சிஐடி விசாரணைக்குள்ள உட்படுத்தப்பட்டிருந்த ஒருவர் இந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்றது අප්‍රේල් 21 වෙනිදාට කලින් පාස්කු ප්‍රහාරය පිළිබඳ වගකිව යුතු කීප දෙනෙක්ව හෙළිදරව් කරනවායි කියලා ජනාධිපතිතුමා ප්‍රකාශයට පත් කළේ මාර්තු මාසේ 30 වෙනිදා. எப்படி இருக்கும்போது ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முதல்ல இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்புபட்ட குழுவை ஜனாதிபதி அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாரு. அதுக்கு இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. දැන් ඔන්න අප්‍රේල් 21කට තියෙන්නේ හරියටම තවත් දවස් 5යි. ඒ නිසා පොලිසියේ ලණුවක් කාලා ජනාධිපතිතුමා අලි අමාරුක වැටලා ඉන්නේ. போலீசாருடைய கதையை கேட்டு ஜனாதிபதி இப்ப ஒரு சங்கடத்துல சிக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிள்ளையான இந்த குற்றத்தின் கீழே கட்டாயப்படுத்தும் நடவடிக்கைகள் கூட இடம்பெற்று வருது. ඒ නිසා අද ආණ්ඩුව හදනවා, විශේෂයෙන්ම පොලිසිය හදනවා. Taman නරියෙකු කියලා පිළිගන්නාතුරු හාවාට පහර දීමේ න්‍යාය භාවිතා කරලා පාස්කු මහමුල කඩුවෙකු බිහි කරගන්න. ජනාධිපතිතුමා වඩකල්පුවේදී කියනවා
පිල්ලයන්ව අත්අඩංගුවට ගන්නේ පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධයෙන් කියලා. ஏப்ரல் 12ஆம் தேதி மட்டக்களப்பில் வைத்து ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவரை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக விசாரணைக்காக நாங்க கைது செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. මේ තිබෙන්නේ ජනාධිපතිතුමා විසින්ම අත්සන් කර නිකුත් කරපු පිල්ලයන්ගේ රැඳවුම් නියෝගය. ஆனா இந்த கடிதத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா මොකද්ද ඒකෙන් කියන්නේ? අපිට ඒක පිටපතක් ලැබුණා. ජනු විදිය අහන්න එපා. මොකද ඒක කියන්නේ? I, Anuda Kumara Disanayaka, defense, having reasons to suspect that Sivanesathure Chandrakanthan Elias Pillayar of number 660 of Temple Road, Arshagi, Betikalo, address is connected with or concerned in unlawful activity to with concern in conspiring, aiding and abetting the kidnapping of a person, making threats to specified persons and acting in a manner detrimental to peace and harmony among communities. In Jatiwadi Adas Petrol, Archana Nilay Pillayar. Do hereby order that the above named Sivanesathure Chandrakanthan Elias Pillayar be detained at the Criminal Investigation Department, New Secretariat Building, Colombo 1, for a period of 90 days from the date of this order. Anuda Disanayaka, Minister of Defense. உபவேந்தர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக தான் பிள்ளையானவர்களை கைது செஞ்சிருக்காங்க. ஆனா ஜனாதிபதி இதுல 11ஆம் தேதி கையெழுத்திட்டு இருக்காரு. 12ஆம் தேதி மட்டக்களப்புல ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவரை கைது செய்திருக்கோம். அந்த விசாரணைக்காக கைது செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. එතකොට මේකේ පාස්කු ප්‍රහාරය ගැන වචනයක් අත්තේ. දැන් ඒතර ජනාධිපතිතුමාම මේක අත්සන් කරලා. මේක අත්සන් කරන්නේ කවදද? අප්‍රේල් 11 මේක අත්සන් කරලා. අප්‍රේල් 12 මඩකල්පුඩ ගිහින් කියනවා මඩකල්පුවේ පැත්තේ කෙනෙක්ව පාස්කු ප්‍රහාරයට අත්අඩංගුවට ගත්තා කියලා. ජනාධිපතිතුමනි ඔබ හිතන ජනතාව දෙපාරක් රැවටුණු බව ඇත්ත. හැබැයි ඉංග්‍රීසි කියමනක් තියෙනවා you can fool some of the people some of the time but you can't fool all the people all the time. ඔබට ටික කලකට ටික දෙනෙකු රැවටිය හැකි නමුත් හැමදාම හැමෝම රවට්ටන්න බෑ. மக்கள் வந்து 2 தடவை ஏமாந்துட்டாங்க, அது உண்மைதான். ஆனா திரும்ப திரும்ப மக்கள் ஏமாற மாட்டாங்க, ஏமாத்தவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல இன்னும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளையானோட அவர் 30 நிமிடங்கள் உரையாடி இருக்காரு. ஏப்ரல் 9ஆம் தேதி பிள்ளையானுடைய சட்டத்தரணிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா சிஐடியிடம் கோரிக்கை விடுத்திருக்காங்க, நாங்க அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு பிள்ளையானுடைய குடும்பத்தோட உதயங்கம்மல தொடர்பு கொண்டு இந்த வழக்குல தானாகவே ஆஜராகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து இந்த வழக்குள்ள உள்ள வந்திருக்காரு. அதுக்கு பிறகு பிள்ளையான சந்திக்கிறதுக்கு உதயங்கம்மல கோரிக்கை முன்வைத்ததுக்கு அவருக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அவர் 30 நிமிடங்கள் அங்க போய் பேசியிருக்காரு. அந்த 30 நிமிடங்கள் பேசும்போதும் காவல்துறை அதிகாரிகள் 4 பேர் அருகில் இருந்தா சொல்றாரு. அது வந்து அவர் அது தேவையில்லை, அது அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத வலியுறுத்திருக்காரு. காரணம்னு சொன்னா இப்ப பிள்ளையானவர்கள் PTA பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்காரு. குறிப்பா 90 நாட்கள் அவரை தடுத்து வைத்து விசாரணைக்கிறதுக்கான அனுமதியை கேட்டிருக்காங்க, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமலே. அது அப்படிதான் இப்ப அவரை தடுத்து வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில ஒரு PTA அல்லது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு இருக்கிற ஒருத்தரோட அந்த சட்டத்திறனி அவருடைய சட்டத்திறமை போய் பேசலாம், அதுக்கு அனுமதி இருக்கு. அதுவும் தனியா பேசலாம். ஆனா இங்க அவருக்கான தனியா பேசுறதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அதோட நேற்றைய நாள்ல பிள்ளையான் அழுது கண்ணீரோட தான் இந்த குற்றம் இழைக்காத ஒருத்தர் தன்னை வந்து இந்த குற்றத்துக்குள்ள ஈடுபடுத்துறதுக்கு அல்லது இந்த குற்றத்தை ஒத்துக்க வைக்கிறதுக்கான முயற்சியை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டு சொன்னதாக செய்திகளை நாங்க பார்த்தோம். அந்த விஷயத்தையும் ஒரு உதயங்கம்மல சொல்லிக்காரு. பிள்ளையான் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான், அதாவது நான் இந்த குற்றத்தில் ஈடுபடலை, இந்த குற்றத்தை செய்தேன் அப்படின்றதுக்கான முயற்சிகளை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது, இது ஒரு கவலைக்குரிய விஷயம் அப்படின்றத தான் சொன்னதாகவும் உதயங்கம்மல இன்றைய நாள்ல ஊடக சந்திப்பில் வைத்து சொல்லியிருக்காரு. அடுத்து வரப்போற நாட்கள்ல என்ன விஷயங்கள் இருக்க போகுது, எப்படி அரசாங்கம் இந்த விஷயத்தை கையாள போகுது, என்ன அறிவித்தலை கொடுக்க போறாங்க அப்படின்ற பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. இது ஒரு பரபரப்பான விஷயமாகவே கடந்த 2-3 நாட்களா பேசப்பட்டது. வருகிற நாட்கள் இன்னும் பரபரப்பா இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க செய்தியெல்லாம் பாக்குறீங்க, நிறைய விஷயங்கள் நாம் அறிஞ்சிருக்கோம், இது தொடர்பா எல்லாமே நமக்கு தெரியும். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கருத்துக்கள்ல பதிவிடுங்க.